பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 6லிருந்து 10 முடிய சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி: எது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் என்று யோபு கூறினார்? பதில்: தன் சஞ்சலம், நிர்பந்தம். கேள்வி: எது தனக்குள் தைத்து அதன் விஷம் தன் உயிரை குடிக்கிறதாக யோபு கூறினார்? பதில்: சர்வ வல்லவரின் அம்புகள். கேள்வி: எது தனக்கு முன்பாக அணி அணியாய் நிற்கிறதாக யோபு கூறினார்? பதில்: தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள். கேள்வி: எதை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று யோபு கூறினார்? பதில்: ருசியில்லாத பதார்த்தத்தை. கேள்வி: எதில் சுவையுண்டோ என்று யோபு கூறினார்? பதில்: முட்டையின் வெள்ளைக்கரு. கேள்வி: எதை மறைத்து வைக்கவில்லை என்று யோபு கூறினார்? பதில்: பரிசுத்தருடைய வார்த்தைகள். கேள்வி: எது தன்னை விட்டு நீங்கிற்று என்று யோபு கூறினார்? பதில்: சகாயம். கேள்வி: யாருக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும்? பதில்: உபாதிக்கப்படுகிறவன். கேள்வி: யார் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் சகோதரர். கேள்வி: டேஷ் எவ்வளவு வல்லமை உண்டு? பதில்: செம்மையான வார்த்தைகளில். கேள்வி: தங்கள் சிநேகிதனுக்கு எதை வெட்டுகிறார்கள்? பதில்: படுகுழி. கேள்வி: என் நாவில் அக்கிரமம் உண்டோ கேட்டவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: பூமியிலே போராட யாருக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு? பதில்: மனுஷன். கேள்வி: மனுஷனுடைய நாட்கள் யாருடைய நாட்களைப் போல இருக்கிறது? பதில்: ஒரு கூலிக்காரன். கேள்வி 3: எது தன்னுடைய சுதந்திரமானது என்று யோபு கூறினார்? பதில்: மாயையான மாதங்கள். கேள்வி: எது தனக்கு குறிக்கப்பட்டதாக யோபு கூறினார்? பதில்: சஞ்சலமான ராத்திரிகள். கேள்வி: எது அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டது என்று யோபு கூறினார்? பதில்: தன் மாம்சம். கேள்வி: தன் நாட்கள் எதிலும் தீவிரமாய் ஓடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: நெய்கிறவன் எரிகிற நாடா. கேள்வி: எது காற்றைப் போல் இருக்கிறதாக யோபு கூறினார்? பதில்: தன் பிராணன். கேள்வி: நன்மையை எங்கே இறங்குகிறவன் இனி ஏறி வருவதில்லை? பதில்: பாதாளத்தில்.
கேள்வி: எதின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று யோபு கூறினார்? தன் ஆத்துமாத்தின். கேள்வி: தேவன் எதினால் தன்னை கலங்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: சொப்பனங்கள். கேள்வி: தேவன் எதினால் தன்னை திகிலுண்டாக்குகிறதாக யோபு கூறினார்? பதில்: தரிசனங்கள். கேள்வி: தன் எலும்புகள் மரணத்தை விரும்புகிறது என்று கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: என்னை விட்டுவிடும், என் நாட்கள் டேஷ். பதில்: மாயைத்தானே. கேள்வி: யாரை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம்? பதில்: மனுஷனை. கேள்வி: விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி: யோபுவின் வார்த்தைகள் எதைப் போல இருப்பதாக பில்தாத் கூறினான்? பதில்: பலமான காற்று. கேள்வி: சர்வ வல்லவர் டேஷ் புரட்டுவாரோ? பதில்: நீதியை. கேள்வி: தேவன் டேஷ் புரட்டுவாரோ? பதில்: நியாயத்தை. கேள்வி: தேவன் எதை சங்கோபங்கமாக்குவார் என்று பில்தாத் கூறினான்? பதில்: நீதியுள்ள யோபுவின் வாசஸ்தலம். கேள்வி: யோபுவின் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும் என்று பில்தாத் கூறினான்? பதில்: சம்பூர்ணம். கேள்வி: யோபுவை யாரிடத்தில் விசாரிக்கும்படி பில்தாத் கூறினான்? பதில்: முந்தின தலைமுறையார். கேள்வி: யோபு யாருடைய செய்தியை ஆராய்ந்து பார்க்க பில்தாத் கூறினான்? பதில்: முன்னோர்கள். கேள்வி: பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் எதைப் போல இருக்கிறது? பதில்: நிழல். கேள்வி: தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துபவர்கள் யார்? பதில்: முந்தின தலைமுறையாரும் முன்னோர்களும். கேள்வி: சேர் இல்லாமல் டேஷ் ஓங்கி வளருமோ? பதில்: நாணல். கேள்வி: தண்ணீர் இல்லாமல் டேஷ் முளைக்குமோ? பதில்: கோரைப்புல். கேள்வி: மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போவது எது? பதில்: கோரைப்புல். கேள்வி: தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் எதைப் போல் இருக்கும்? பதில்: கோரைப்புல். கேள்வி: யாருடைய நம்பிக்கை அழிந்து போம்? பதில்: மாயக்காரர். கேள்வி: யாருடைய வீண் எண்ணம் அற்றுப்போம்?
பதில் மாயக்காரனின். கேள்வி மாயக்காரனின் நம்பிக்கை எது போலிருக்கும்? பதில் சிலந்து பூச்சி வீடு. கேள்வி தேவன் யாருக்கு கை கொடுக்கிறதில்லை? பதில் பொல்லாதவர்கள். கேள்வி தேவன் யாரை வெறுக்கிறதில்லை? பதில் உத்தமனை. கேள்வி தேவன் இனி யோபுவின் வாயை எதினால் நிரப்புவார்? பதில் நகைப்பு. கேள்வி தேவன் இனி யோபுவின் உதடுகளை எதினால் நிரப்புவார்? பதில் கெம்பீரம். கேள்வி இருதயத்தில் ஞானமுள்ளவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் எவைகளை சடிதியாய் பெயர்க்கிறார்? பதில் பர்வதங்கள். கேள்வி தேவன் தம்முடைய கோபத்தில் எவைகளை புரட்டி போடுகிறார்? பதில் பர்வதங்கள். கேள்வி தேவன் எது அதிரத்தக்கதாக பூமியை அதன் ஸ்தானத்திலிருந்து அசைய பண்ணுகிறார்? பதில் பூமியின் தூண்கள். கேள்வி யார் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும்? பதில் தேவன். கேள்வி நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறவர் யார்? பதில் தேவன். கேள்வி தேவன் வானங்களை விரித்து எவைகளின் மேல் நடக்கிறார்? பதில் சமுத்திர அலைகள். கேள்வி தேவன் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறார்? பதில் ஆராய்ந்து முடியாதவை. கேள்வி தேவன் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறார்? பதில் எண்ணி முடியாத. கேள்வி யார் தேவனுக்கு அடங்க வேண்டும்? பதில் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள். கேள்வி யாரிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று யோபு கூறினார்? பதில் என் நியாயாதிபதியினிடத்தில். கேள்வி தேவன் முகாந்தரமில்லாமல் தனக்கு எவைகளை உண்டாக்குகிறதாக யோபு கூறினார்? பதில் அநேக காயங்கள். கேள்வி தான் மூச்சுவிட இடம் கொடாமல் தேவன் தன்னை எதினால் நிரப்புவதாக யோபு கூறினார்? பதில் கசப்பு. கேள்வி யோபு மாறுபாடானவன் என்று சாட்சி கொடுப்பது எது? பதில் அவன் வாய். கேள்வி உலகம் யார் கையிலே விடப்பட்டிருக்கிறது? பதில் துன்மார்க்கர். கேள்வி தேவன் உலகத்தில் இருக்கிற யாருடைய முகத்தை மூடி போடுகிறார்? பதில் நியாயாதிபதிகள். கேள்வி யோபு தன் நாட்கள் டேஷ் போல கடந்து போகிறதாக கூறினார்? பதில் வேகமாய் ஓடுகிற கப்பல்கள்.
கேள்வி: தன் நாட்கள் யாருடைய ஓட்டத்திலும் தீவிரமாயிருக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: அஞ்சற்காரர். கேள்வி: தேவன் எதை தம்மை விட்டு அகற்றுவாராக என்று யோபு கூறினார்? பதில்: தமது மிலாற்றை. கேள்வி: எது தன்னை கலங்க பண்ணாதிருப்பதாக என்று யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய பயங்கரம். கேள்வி: தன் ஆத்துமா எதை ஆரோசிக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: ஜீவனை. கேள்வி: யோபு எதற்கு இடம் கொடுத்து தன் மனசஞ்சலத்தினாலே பேசினார்? பதில்: தன் துயரம். கேள்வி: எதை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ என்று யோபு கேட்டார்? பதில்: துன்மார்க்கரின் யோசனை. கேள்வி: டேஷ் உமக்கு உண்டோ என்று யோபு தேவனிடம் கேட்டார்? பதில்: மாம்ச கண்கள். கேள்வி: தேவனுடைய வருஷங்கள் எதை போல இருக்கிறதோ என்று யோபு கூறினார்? பதில்: ஒரு புருஷனுடைய ஜீவகாலம். கேள்வி: யாருடைய கைக்கு தன்னை தப்புவிக்கிறவன் இல்லை என்று யோபு கூறினார்? பதில்: தேவன். கேள்வி: எது தன்னையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்தது என்று யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய கரங்கள். கேள்வி: தேவன் தன்னை எதை போல உருவாக்கினதாக யோபு கூறினார்? பதில்: களிமண். கேள்வி: தேவன் தன்னை திரும்ப எப்படி போக பண்ணுவார் என்று யோபு கூறினார்? பதில்: தூளாக. கேள்வி: டேஷ் போல் வார்த்து டேஷ் போல் உறைய பண்ணினார் என்று யோபு கூறினார்? பதில்: பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினார். கேள்வி: தேவன் தன்னை எவைகளால் இசைத்ததாக யோபு கூறினார்? பதில்: எலும்புகளாலும் நரம்புகளாலும். கேள்வி: தேவன் யோபுவுக்கு எதை பாராட்டினார்? பதில்: தயவு. கேள்வி: தேவனுடைய பராமரிப்பு எதை காப்பாற்றினது? பதில்: யோபுவின் ஆவியை. கேள்வி: எதினால் நிரப்பப்பட்டேன் என்று யோபு கூறினார்? பதில்: அவமானத்தால். கேள்வி: தனக்கு எது அதிகரிக்கிறது என்று யோபு கூறினார்? பதில்: சிறுமை. கேள்வி: தேவன் தன்னை எதை போல வேட்டையாடுகிறதாக யோபு கூறினார்? பதில்: சிங்கம். கேள்வி: தனக்கு விரோதமாய் தேவன் எதை விளங்க பண்ணுகிறதாக யோபு கூறினார்? பதில்: தமது அதிசய வல்லமையை. கேள்வி: தேவன் தனக்கு விரோதமாய் எதை இரட்டிக்க பண்ணுவதாக யோபு கூறினார்? பதில்: தேவனுடைய சாட்சிகள். கேள்வி: என் நாட்கள் கொஞ்சமல்லவோ கூறியவர் யார்? பதில்: யோபு. கேள்வி:
நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ கூறியவர் யார்? பதில் யோபு. கேள்வி: யார் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ என்று யோபு கூறினார்? பதில் மனுஷன். God bless you.